மேகக்கூட்டங்கள் இன்று மாலை சென்னையை நோக்கி நகரும் போது பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். சார் வணக்கம். இன்று மாலை காற்றின் வேகம் தீவிரமாக இருக்கும், புயல் கரையை நெருங்கும் போது மழையின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் சார் இந்த டிட்வா புயல் தொடர்பாக. இப்ப டிட்வா புயலானது பாத்தீங்கன்னா ஒரு மிகவும் வலுவிழந்த நிலையில இருக்கு. அது நம்ம புயலுன்னே சொல்ல முடியாது, ஒரு காற்றழுத்த மண்டலமாக தான் மாறி இருக்குன்னு நம்ம சொல்லணும். அதோட மலை மேகங்கள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஏர்னு நம்ம சொல்லுவோம், பிளஸ் வெர்டிகல் விண்ட் ஷேர்னு சொல்லுவோம். ஸோ அதோட மலை மேகங்களை அப்படியே ஒரு ஸ்லைஸ் மாதிரி பண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க ஒரு சேட்டலைட் வரைபடம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை, புயலோட பகுதியை சுத்தி எந்த ஒரு மலை மேகங்கள் இல்லாத ஒரு இதை தான் நம்ம பாக்குறோம். பட் நம்ம மேலும் இன்னும் வெறும் தொகையில் தான் இருக்குது. இன்னைக்கு மாலையில இரவு நேரத்துல இந்த சர்க்குலேஷன் ஆனது நமக்கு சென்னைக்கு அருகே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ மேல வரும்போது கிளவுடிங், அந்த எப்பயுமே அந்த சர்க்குலேஷன் இருக்கும்போது திருப்பி மலை மேகங்கள் ரீஜெனரேட்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறத பாக்குறோம். ஸோ மேல் நோக்கி வரும்போது மாலை நேரமோ இல்லை இரவு நேரத்துக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் மழை சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறோம். பட் மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பெல்லாம் மிக 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 குறைவாக தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இப்போ அந்த வறண்ட காற்றும் மற்றும் நம்ம அந்த விண்ஷியரும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம பார்க்குறோம். சார், மற்ற புயல் இல்லைன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இது எந்த விதத்தில் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கதா நீங்க கருதுறீங்க சார்? இது நம்ம நமக்கு மழைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல மழை கொடுத்திருக்கிறது. இன்றும் டெல்டா பகுதியில பாத்தீங்கன்னா நமக்கு அதிக மழை பெய்திருக்கு. சில இடங்கள்ல நமக்கு மயிலாடுதுறை சில பகுதியில 200 மில்லிமீட்டருக்கு மழை பதிவாயிருக்குது. காரைக்காலில் கிட்டத்தட்ட 190 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்குது. கடலூர்ல கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் பதிவாயிருக்குது. ஸோ மழையானது பாத்தீங்கன்னா நமக்கு அப் டு பாண்டிச்சேரி, ஈவன் ஈசிஆர் வரைக்குமே நம்ம பார்க்கலாம், நல்ல ஒரு மழை கொடுத்திருக்குது. ஒரே ஒரு இடம் மழை நமக்கு இந்த எதிர்பார்த்த மழை பாத்தீங்கன்னா நமக்கு சென்னைக்கு மட்டும்தான். மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ராமநாதபுரத்துல இருந்து சிவகங்கை, தஞ்சாவூர், நீங்க அப் டு நமக்கு ஈசிஆர் வரைக்குமே நமக்கு நல்ல கனமழை கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல உள்ள பகுதியில தான் நமக்கு இன்று தெரியும் நமக்கு எப்படி மலை மேகங்கள் உருவாயிருக்கிறதுன்றது நம்ம பார்க்கணும். இது நம்ம கஜா புயலோ, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்ததுதான், தானே புயலோ, இந்த எந்த புயலோடையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதுங்கெல்லாம் நல்லாவே காற்றோட வேகம் பாத்தீங்கன்னா 120 இருந்து 150 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசிய புயல் பாக்குறோம். இந்த புயலானது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புயலுன்னே நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றோம். நம்ம காற்றழுத்த மண்டலமாக ஒரு வலுவிழந்த நிலையில நமக்கு இருக்கிறது. பெரிய காற்று இருக்காது. நீங்க கிட்ட வரும்போது வேணா 30-40 கிலோமீட்டர், அது மேனேஜபிள் விண்ட் தான். அந்த மாதிரி ஒரு விண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதுவும் நம்ம பாக்குறோம். ஏன்னா மேகங்கள் சுத்தி அதுல இருக்கிற எல்லா இதுவுமே நம்ம ஈரப்பதமும் போய்விட்டது, பிளஸ் நேரத்தில் மேகங்களும் கண்டிப்பாக போய்விட்டது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 12 மணி நேரத்துக்கு எப்படி அது ரீஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா கிளவுட்ஸ் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகும், இப்படியே இருக்காது. ஸோ அந்த ரீஜெனரேட் ஆகிற கிளவுட்ஸ் நமக்கு வட தமிழகத்துக்கு மேலதான் நமக்கு இன்று விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அது அடுத்த 12 மணி நேரத்துக்கு நம்ம சென்னைக்கு அருகே வரும்போது எந்த அளவுக்கு அதை மழை மேகங்கள் ரீஜெனரேட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து தான் நம்ம மழை இன்னைக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.